ஹலோ எவ்ரிவன், டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2025ஆம் ஆண்டுக்கான இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் இந்த டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, 1-2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்களும் சரி, இல்லை நிறைய மார்க் குறைஞ்சிருச்சு, இல்லை அந்த எக்ஸாமே எழுதலை அப்படின்னு யாராவது இருப்பீங்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த வருடம் 2026 உங்களுக்கு 2 டெட் தேர்வுகள் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த வருடம் நிறையவே இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களாலையும் இந்த வருடத்தில் அந்த டெட் தேர்வை கிளியர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த டெட் எலிஜிபிலிட்டி நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். டிஎன் டெட் பேப்பர் 1 வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த டெட் பேப்பர் 1ல் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியமன தேர்வை எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த நியமன தேர்வில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மார்க் மெரிட் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ நான் இந்த எஸ்டிடி எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாது, அந்த எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்க, கொஷின் எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எத்தனை கொஷின் கேட்பாங்க, சிலபஸ் எப்படி இருக்கும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் 1ல் ஒரு மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஈவன் நீங்கள் வந்து 60 மார்க் வாங்கியிருக்கலாம். ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் மார்க் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? அதனால சொல்கிறேன். 60 வாங்கியிருக்கலாம், இல்லை 80 வாங்கியிருக்கலாம், 90 வாங்கியிருக்கலாம், 120 வாங்கியிருக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, இது வந்து எங்கேயாவது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களோட மெரிட் மார்க்குக்கு அவங்க எடுத்துக்க போகிறதே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். கம்யூனிட்டி வைஸ் அந்த ஜஸ்ட் மார்க்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் பாஸ், அவ்வளோதான். அப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஓகேவா? டெட்டு நீங்கள் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும்னா, இப்போ எப்படி நீங்கள் பேப்பர் 1க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுனீங்களோ அதே மாதிரி எஸ்டிடிக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுக்கும் நீங்கள் அகைன் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. எப்படி பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணீங்க, அதே மாதிரி எஸ்டிடிக்கும் சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த டெட் பேப்பர் 1 நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்களால் இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. புரிஞ்சுதா? ஸோ அப்போ அந்த சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த எஸ்டிடி எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம 1 by 1 சொல்ல போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன். எஸ்டிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பரில் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. இந்த பார்ட் ஏல நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம், முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் முக்கியமானது அப்படின்னா நீங்கள் மினிமம் மார்க் கண்டிப்பாக வாங்கணும். இந்த பார்ட் ஏல டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு கொஷின் இருக்கும். ஆனால் 30 கொஷின் தான் இருக்கும். அது என்ன 30 கொஷின் 50 மார்க்குன்னு கேட்டிங்கன்னா, சில கொஷின் 2 மார்க் கொடுத்துருப்பாங்க, சில கொஷின் 1 மார்க்குக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து தான் உங்கள் கொஷினே கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ டோட்டலாக அதில் இருக்கிற 50 மார்க்குக்கு நீங்கள் இந்த 40% அப்படிங்கிறத கம்பல்சரி எடுக்கணும். அதாவது 20 மார்க் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த 20 மார்க்கு வாங்கினீங்கன்னா போதும். இந்த 20 மார்க்குக்கு மேலே, அதாவது 40 மார்க் அப்படின்னு வாங்கினாலும் ஓகே, அல்லது 35, 30 இது மாதிரி என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் 19ன்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, 20க்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக என்ன ஆகணும்? பாஸ் மார்க் வாங்கணும். ஒருவேளை நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களோட இந்த பார்ட் ஏ பார்ட் பி சொன்னோம் இல்லையா, இந்த பார்ட் ஏல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களோட பார்ட் பியை திருத்தவே மாட்டாங்க, அந்த பேப்பரை அப்படியே விட்டுருவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பார்ட் ஏல பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது பார்ட் பி திருத்துவாங்க. இந்த பார்ட் பியில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதில் தான் மெரிட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ பார்ட் பியில் நீங்கள் வாங்குகிற மார்க் ரொம்ப முக்கியமானது, பார்ட் ஏல பாஸ் ஆகிறது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இந்த பார்ட் பியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டோட்டலாக 150 கொஷின் கேட்பாங்க, 150 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 30 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ பேப்பர் 1ல் நீங்கள் சைக்காலஜி பிடிச்சிருப்பீங்க, அந்த சைக்காலஜி மட்டும் இங்கே கிடையாது. மற்றபடி தமிழ் 30 மார்க்கு 30 கொஷின், இங்கிலீஷ் 30 மார்க்கு 30 கொஷின்,
மேக்ஸ்லேருந்து 30 மார்க் 30 கொஷின், சயின்ஸ்லேருந்து 30 மார்க் 30 கொஷின், சோஷியல்லேருந்து 30 மார்க் 30 கொஷின். ஸோ இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு 30 கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 150க்கு நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்க, இதுதான் உங்களோட ஜாபை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டிசைடிங் மார்க்காக இருக்கும். சைக்காலஜி நீங்கள் படிக்க தேவையில்லை இதுக்கு. சரி, இப்போ நான் வந்து ஆல்ரெடி பேப்பர் 1க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை படிச்சிருக்கேன். அதே போர்ஷன் தான் இங்கேயும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸில், நான் சிலபஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பின்னாடி, சிலபஸில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் 10th வரை படிக்கிறத விட இங்கிலீஷையும் மேக்ஸையும் மட்டும் 6th to 10th படிச்சுக்கோங்க. அதர்வைஸ் தமிழ், சயின்ஸு, சோஷியல் மூணையும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் 1 to 5ல நிறைய கண்டென்ட் இருக்காது, இருந்தாலும் நீங்கள் படிச்சு தான் இல்லையா. ஸோ அப்போ 1 to 10 வந்து இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் வச்சுக்கோங்க. தமிழ், சயின்ஸ், சோஷியல் இதில் வந்து 1 to 12 படிங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுக்கோங்க. எது? தமிழ், சயின்ஸ், சோஷியல் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி 12th வரை படிக்க சொல்கிறோன்னா, ஒருவேளை அந்த கொஷினோட குவாலிட்டி, அதாவது கொஷினை டஃப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் 12th வரை படித்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் டாப் கவர் பண்ண வேண்டியது 1 to 10. 1 to 10 கவர் பண்ணிட்டீங்க, எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னும் போது 11th 12th சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி நீங்கள் 12th வரை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்டிடியில் நல்ல மெரிட்டில் உங்களால் செலக்ட் ஆக முடியும், நல்ல மார்க்கோட. ஸோ மெரிட் மார்க் ரொம்ப முக்கியன்றதுனால தான் நம்ம 12th வரை படிக்க சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ். அது என்ன வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பேப்பர் இந்த பார்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பார்ட் பியில் மொத்தமாக 150 மார்க் கொஷின் இருக்குன்னு சொன்னேன். இதில் நீங்கள் ஒரு 100 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 100 மார்க்கோட நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா. சில பேர் 2025 இப்போ கிளியர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் சில பேர் வந்து முன்னாடியே கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. 2012, 13, 17, 19 இந்த மாதிரி பழைய வருடங்களில் கிளியர் பண்ணியிருப்பாங்க இயர்லியராகவே, சீனியாரிட்டி பேஸ் பண்ணி. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மார்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டு. கண்டிப்பாக இந்த வருடம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் சேஞ்சஸ் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 2025 எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேலே உள்ள மார்க்கை அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு லாஸ்ட் உள்ள அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு பேப்பர் 1 யாரெல்லாம் 2012 பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 5.5 மார்க்கும், 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க்கும், 2017 பாஸ் பண்ணவங்களுக்கு 3 மார்க்கும், 2019 பாஸ் பண்ணவங்களுக்கு 2 மார்க்கு, 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.5 மார்க் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. இது எப்படி ஆட் பண்ணுவாங்க? நீங்கள் பார்ட் பியில் வாங்கியிருக்கிற மார்க்கோட சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2013 டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற பார்ட் பியில் நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க் 100 மார்க் அப்படின்னும் போது இதோட சேர்த்து ஒரு 5 மார்க் ஆட் பண்ணி டோட்டலாக 105 மார்க்கு. ஸோ அப்போ மெரிட்டில் நீங்கள் கொஞ்சம் மேலே, அதாவது நிறைய மார்க் வாங்குறதுக்கு இந்த வெயிட்டேஜுங்கிறது யூஸ் ஆகும். சரியா? அப்போ ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய ஜாபை டிசைட் பண்ணக்கூடிய விதமாக தான் இருக்கும் எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஒரு 5 மார்க் நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்னும் பொழுது கூடுதலாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தும். இதுதான் இந்த வெயிட்டேஜோட விஷயம். ஓகேவா? சரி, இப்போ இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, இது மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வெயிட்டேஜ் வந்து மாறும் இந்த வருடம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது. சரி, இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் பார்க்குற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எஸ்டிடி நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது உங்களோட பேசிக் சேலரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு செகண்டரி கிரேடு டீச்சருக்கான பேசிக் சேலரி லெவல் 10க்கான சேலரி கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இன்னும் பே கமிஷன்லாம் போட்டுருவாங்க, இது அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் என்ன வந்தாலும் சரி, இந்த மாதிரி வேகன்சி, டோட்டல் வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் சப்ஜெக்டில் எத்தனை வேகன்சி இருக்குது, அதில் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் எத்தனை வேகன்சிக்கு போட்டி போட போகிறீங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது லாஸ்ட் இயர் உள்ளது, இப்போ நம்ம பார்க்கணுன்னு தேவையில்லை.
இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? சும்மா வெறுமனே ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்டையும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது வந்து 24 வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாகவும், மற்ற கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 58 அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. இது இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் வரும்போது மாறுதா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் கமெண்ட்ஸில் கூட பார்த்துருந்தேன், பேப்பர் 2 அதை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கீழே பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் என்ன ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ உங்கள் டவுட் வந்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நல்லா புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வராது. ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹையர் செகண்டரி ஒரு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் வித் அட்லீஸ்ட் 50% மார்க். இப்போ 12th அல்லது அதற்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷனில் 50% மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து ஒரு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்டிடிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹையர் செகண்டரி அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிகிரி ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் வித் அட்லீஸ்ட் 45% மார்க்கு அண்டு 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இது வந்து NCTE அதனுடைய நார்ம்ஸை பேஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஹையர் செகண்டரி அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டானது வித் 50% மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ ஒன்று டிடெட் அந்த மாதிரி வரணும், அல்லது பிஎட் இந்த மாதிரி. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 12th ப்ளஸ் இது எப்படி நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்டிடிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஹையர் செகண்டரி அதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன் வித் 50% மார்க்கு, 2 இயர்ஸ் டிப்ளமா இன் எஜுகேஷன். இது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கணுமான்னு கேட்காதீங்க. ஒன்று இது அல்லது இது அல்லது இது, எல்லாமே அல்லது தான். இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கிராஜுவேஷன்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், யூஜி டிகிரி ப்ளஸ் 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அதாவது சில பேர் இப்போ ஒரு யூஜி டிகிரி வச்சுருப்பீங்க. யூஜி டிகிரி உதாரணத்துக்கு ஒரு BA தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெட் பேப்பர் 1 SGT எக்ஸாமோ எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஏன்னா அவங்க பிஎடை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. புரிஞ்சுதா? அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் முடிச்சிருக்கணும். அது டிடெட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ வெறும் யூஜி பிஎட் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா 2022 எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ அது எழுத முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா இல்லை, இதோட சேர்ந்து அடிஷ்னலாக நீங்கள் டெட் பேப்பர் 1 கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேன், எல்லாத்துலேயும் 6 கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் மட்டும் அண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கணும், மேலே உள்ளது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதோட சேர்த்து டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னும் போது என்ன பண்ணலாம், SGTக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இதுதான். சரி, அப்போ அடுத்தது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு SGT எக்ஸாமுக்கான அந்த பாடத்திட்டம், எத்தனை ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் படிக்கணும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ இது மாதிரியான சிலபஸ் ஓரியன்டான பிடிஎஃப் வந்து கேட்குறீங்க. சிலபஸ் ஓரியன்டான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா சிலபஸும், ஈவன் டெட் பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2, அப்புறம் வந்து SGT, அப்புறம் UGTRB, ஸோ இது மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ் பிடிஎஃப், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு TRB வெப்சைட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சார்கிட்ட சொல்லி டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்தும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி,
இப்போ இந்த எஸ்டிடி எக்ஸாம்க்கான சிலபஸ் நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் வர படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் 10th வர படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம், என்னடா பாக்ஸாக கொடுத்துருக்காங்களேன்னு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இங்கிலீஷ் மேக்ஸ் இது மட்டும் 1 to 10 பார்த்துக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட் வர. மற்றபடி தமிழ், சயின்ஸ், சோஷியல் இது மூணுத்துக்கும் 1 to 12th ஸ்டாண்டர்ட் வர பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னாவே மோஸ்ட்லி எந்த கொஷினும் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. மேக்ஸிமம் உங்களால் எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இப்போ இந்த நான் 12th வர சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை தாண்டி உங்களுக்கு கொஷின் போகுதுன்னா அது யாருக்குமே தெரியாத ஒரு கொஷினாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களோட மார்க் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களால் மெரிட்டில் செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து உங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாம் வருது, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னும் போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கண்டிப்பாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகேவா? அதாவது டிகிரி நீங்கள் டிடெடாக இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னும் போது டிடெட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிடெடுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், அந்த ஃபைனல் டிகிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் தான் உங்கள் கைக்கு வர டிலே ஆகும். ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்திருக்கும், ரிசல்ட் வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் கொடுத்துருவாங்க, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெட் பேப்பர் 1 எழுதலாம், எஸ்டிடி எக்ஸாமும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷனல் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதை பற்றின மற்ற என்ன சந்தேகம்னாலும் சரி நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸு, டெஸ்ட் பேட்ச்சு, இதை பற்றின அப்டேட்ஸும் அடுத்தடுத்து வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வந்து கரெக்டாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக உங்களாலையும் மெரிட்டில் செலக்ட் ஆக முடியும். சரி, இந்த மெரிட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். டோட்டலாக வந்து 150 கொஷின். இதில் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம், சைக்காலஜி படிக்க வேண்டாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒன்று இந்த எக்ஸாமில் கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரி, இப்போ இந்த 150க்கு நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது 120க்கு மேலே டார்கெட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் மெரிட்டில் வந்து போஸ்டிங்க்கு போக முடியும். ஸோ அப்போ 120க்கு மேலே மார்க் வாங்கணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு பார்த்துங்க. படிக்கிற போர்ஷனை திரும்ப திரும்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி, இந்த தகவல் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வேற ஒரு தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ.